மக்களுக்கு எப்படி சொல்லி வச்சுட்டாங்க? உங்கள் தேவைகளுக்காக கண்ணீர் விட்டு கதறுங்கள், உங்கள் தேவைகளை கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள், உங்கள் தேவைகளுக்காக அழுங்கள், ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் போடுங்க, கண்ணீரோடு கத்தி ஜெபம் பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. கடவுள் கண்ணீரை பார்த்து உங்களுக்கு உதவி. எத்தனை பேர் இந்த மாதிரி செய்யுங்களை கேட்டுக்கிறீங்க? கண்ணீரை பார்த்து உதவி செய்யறதா இருந்தா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்தியாவில விட கண்ணீர் விடுற நாடு வேற எந்த நாடும் இருக்காது. இந்தியாவில தான் எல்லாத்துக்கும் கண்ணீர் விட வேண்டியதாக இருக்கிறது. இங்கதான் கண்ணீரும் கம்பளியுமா இருக்கிறாங்க, இங்கதான் கண்ணீரோட பிரார்த்தனை பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க. கண்ணீர் விடுறதுக்குன்னே கோபுரங்களை கட்டி வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு கண்ணீரை பார்த்தும் ஜனங்களுக்கு விடுதலை கிடைச்சிச்சான்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், ஜனங்கள் கண்ணீர் விடுவதா மிச்சமே ஒழிய ஜனங்களுக்கு ஒண்ணு மீட்பு அடைந்த மாதிரி எனக்கு. ஹலோ, அப்ப கண்ணீருக்கு ஆன்சர் இருக்கணுமா? கண்ணீருக்கு பதில் வந்திருக்கணுமே. அப்போ என்ன, அந்த செய்யுங்க தப்பு, அவங்க சொல்ற அந்த தத்துவமே தப்பு.